ஹலோ சீரியல் பிளேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பாக்யராஜ் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இனிமேல் வெளியே இருந்தால் நல்லது கிடையாது, வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இங்கே சொன்னதும் பாக்யராஜ், மலர், மதி எல்லாருமே வந்து ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த நேரத்தில் ரேவதி அவங்க ரூமுக்கு போகும்போது தங்கராஜ் செம கோவத்தோட உட்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு என்ன இவர் இப்படி உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு, என்னங்க என்னாச்சு, அப்போவே வந்துட்டீங்களா, நீங்கள் என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்ட்டு இங்கே ரேவதி கேட்குறாங்க. ஆனால் தங்கராஜ் கோவத்தை அடக்கிக்கிட்டு, என்னமோ நீ என் கூட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் வந்தது கூட தெரியாமல் நீ உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாங்க. உடனே ரேவதி வந்துட்டு, இல்லைங்க நீங்கள் போனது எனக்கு தெரியாது, அதனால தானே சொல்கிறேன், சரி நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ட்டு ரேவதி உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதும் ரேவதி இவருக்கு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இங்கே தங்கராஜ் உட்காந்து கோவத்தோட இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாரும் வர்றாங்க. அப்போ சுரேஷ் பாக்யராஜ் கிட்ட, அண்ணே நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே தாண்டா அப்படின்ட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு, அண்ணே அவர்கிட்ட போயிட்டு ஏன் நீ வந்து சண்டை போடுற மாதிரி பேசணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே பாக்யராஜ் இருந்துக்கிட்டு, நான் எங்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசினேன், அவர் தான் இன்னமும் ரேவதியை நல்லா பார்த்துக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, ரேவதியை எல்லா இடத்துலையும் வச்சு திட்டுறாரு, அடிக்கிறாரு, அதை நீயே பார்த்துருக்கல, அப்படி இருக்கும்போது அவர் நல்லா பார்த்துக்கிறேன்னு நீ சொன்னால் எனக்கு கோவம் வராதா அப்படின்ட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. அவர் குணம் தான் உனக்கு தெரியும்ல, வந்த இடத்துல எதுக்கு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சுரேஷ் வந்து பாக்யராஜ் கிட்ட சொன்னதும், ஆமாண்டா அந்நேரம் நான் பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பாக்யராஜ் வந்து சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே அங்கே தங்கராஜ் வந்ததும் சுரேஷ் தங்கராஜ் கிட்ட போயிட்டு, மாமா நைட்டு கோச்சிட்டு போனீங்க, இப்போ ஓகே தானே அப்படின்ட்டு தங்கராஜ் கிட்டையும் கேட்குறாங்க. ஓகேடா மச்சான், உனக்காக தான்டா நான் இங்கே இருக்கிறேன், என்னால் உன்னுடைய கனிமன் ட்ரிப்பு பாழாகக்கூடாதுல்ல அப்படி சொல்லி தான் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் இருந்துட்டு, தேங்க்யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இங்கே மலர், மதி, ரேவதி எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததும் சரி இன்றைக்கி எங்கே போகிறதா பிளான் அப்படின்ட்டு கேட்குறாங்க. பக்கத்தில் ஒரு பில்லர் ராக் அப்படியும் கார்டன், அதுக்கடுத்து வியூ பாயிண்ட்டு பக்கத்தில் ஒன்று இருக்குது, அங்கேயும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே எல்லோரும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இங்கே சுரேஷ் அழகுமதியோடு சேர்ந்துட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சுரேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அழகுமதி என்கிட்ட நல்லா பேசுவாளா மாட்டாளான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவள் என் கூட ஃபோட்டோலாம் சிரிச்சுக்கிட்டு எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சுரேஷ் மனசுக்குள்ளே தோணுது. இங்கே மலருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இங்கே வந்தது ஒரு விதத்தில் நல்லதாக போயிடுச்சு அப்படின்ட்டு பாக்யராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மலர் சொல்கிறேன் அப்படின்ட்டு கேட்கும்போது, சுரேஷுக்கும் மதிக்கும் எப்படி செட் ஆக போக போகுது, அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ரொம்ப சண்டை போட்டிருக்காங்களே, அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தருக்கு புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு. மதி இங்கே சுரேஷை பற்றி தப்பாகவும் சுரேஷ் மதியை பற்றி தப்பாகவும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்கே வந்த பிறகு தான் ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்யராஜும், ஆமாம் மலர், சுரேஷ்க்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணம் எப்படி அவன் சந்தோஷமாக வாழ போகிறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல அவன் நல்லபடியாக இருந்தால் சரி அப்படின்ட்டு பாக்யராஜும் மலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரேவதி கூட சேர்ந்து தங்கராஜ், நம்ம நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் ரேவதி வா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க. இங்கே ரேவதி வந்துட்டு, என்ன இவர் எனக்கும் இல்லாமல் நம்ம கூட ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதிக்கு மனசுக்குள்ளே தோணுது. சரின்ட்டு எல்லா ட்ரிப்பும் முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து ரிசார்ட்கே வந்துடுறாங்க. அங்கே எப்பயும் போல் பாக்யராஜ் அவங்க அந்த லேடிஸ் 3 பேர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சுரேஷ் அவங்க அழகுமதியோட ஹனிமூன் ட்ரிப்புக்கு வந்தாங்களா இல்லாட்டி அவங்க மாமாவோட ஹனிமூன் ட்ரிப்புக்கு வந்தாங்களான்னு தெரியல. ஏன்னா மாமாவுக்கு தான் எப்போ பார்த்தாலும் கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க, அழகுமதியை தனியாக விட்டுட்டு. எப்போ பார்த்தாலும் சரி மாமாவுக்கு தனியாக உட்காந்து தான் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மாமா கூட சேர்ந்துட்டு இப்போதைக்கும் ட்ரிங்க் அடிக்கிறதே வேலையாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் இங்கே பாக்யராஜ் வந்து இங்கே 3 பேர்கிட்டையும் சிரிச்சு பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே தங்கராஜால் பொறுக்க முடியல. இங்கே பாக்யராஜ் அவங்க 3 பேர் கூடயும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தங்கராஜுக்கு உள்ளுக்குள்ளே கடுப்பாயிட்டு இருக்குது. நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணாமல் சாகடிச்சிட்டு இங்கே மட்டும் அவன் பொண்டாட்டியோட எல்லாரோடையும் பேசி சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்பானா அப்படின்ட்டு தங்கராஜுக்கு வெறி ஆகுது. ஏன்னா தங்கராஜோட தங்கச்சி பாக்யராஜ் அவங்க கல்யாணம் பண்ணாமல் போனதுனால தானே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜ் மனசில் ஃபிக்ஸ் ஆகிடுது. அந்த வெறியோடையும் இங்கே தங்கராஜ் இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொல்லி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நம்ம தங்கச்சி இறந்து போயிட்டா இவன் மட்டும் ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பானா அப்படின்ட்டு இங்கே தங்கராஜ் வந்துட்டு சிரிப்பு சத்தம் கேட்க முடியலன்ட்டு வேகமாக பாக்யராஜ் போயிட்டு இவன் மட்டும் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்ட்டு அடிக்க போகிறாங்க. என் தங்கச்சியை மட்டும் கொண்டுட்டு இவன் மட்டும் சிரிச்சிட்டு இருக்கானேன்ட்டு உடனே எல்லாரும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் சுரேஷ் எப்போ பார்த்தாலும் மாமா பேச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் மாமாவே எதிர்த்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, உங்கள் தங்கச்சி இறந்ததுக்கும் அண்ணனுக்கும் சம்மந்தமே இல்லை மாமா, நீங்கள் தான் அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அண்ணனை வெறுத்து பேசுகிறீங்க அப்படின்ட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. உடனே இங்கே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, என்னடா இதெல்லாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் வந்து கையை எடுத்துடுறாங்க. என்ன மச்சான் நீ என்னையே எதிர்த்து பேசி என் கையை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா, ஏன் உன் அண்ணனோட பாசம் உன்னை இழுக்குதோ அப்படின்ட்டு எங்கள் தங்கராஜ் சொல்கிறாங்க. இவனால தான் வச்சான் என் தங்கச்சி இறந்து போனான், இவன் மட்டும்தான் காரணம், இவன் கல்யாணம் பண்ணிக்காம இந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடினானே அதனால தான் என் தங்கச்சி இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு மறுபடியும் தங்கராஜ் பாக்யராஜ் அடிக்க போகிறாங்க. உடனே இங்கே சுரேஷ் வந்து தடுக்கிறாங்க. வேண்டாமாம்மா, அண்ணன் பாவம், அண்ணன் ஒரு இன்னசென்ட், அவங்கள போயிட்டு ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணனை அடிக்க போனால் உனக்கு துடிக்குதுல்ல, இதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும்,
என் தங்கச்சி இறந்து இருக்கால, எனக்கு அந்த துடிப்பு இருக்க தானே செய்யும். இவனால தானே என் தங்கச்சி இறந்து போயிட்டா, இவன் இதுக்கு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான் அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சுரேஷ் இருந்துட்டு, மாமா புரிஞ்சுக்காங்க மாமா, புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக இறந்து போனாங்க? அண்ணன் தான் ஏற்கனவே இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு எல்லாத்துக்கிட்டே சொன்னான். நீங்கள் எதுக்கு அதை கேட்காம அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்ட்டு இங்கே தங்கராஜ் கிட்ட சுரேஷ் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. என்னடா மச்சான், ஒரே நிமிஷத்தில் அப்படியும் உங்கள் அண்ணன் பக்கம் சாஞ்சிட்ட. இந்த மாமா உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டியே. உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் அதெல்லாம் மறந்துட்டியே அப்படின்ட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. சுரேஷ் வந்துட்டு, ஆமாம் மாமா, நீங்கள் எனக்காக எல்லாமே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக இப்போ என்னை இப்படி எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாமா நீங்கள் அக்கா கிட்ட நடந்துக்கிறது எனக்கும் தான் சில நேரம் பிடிக்கவே இல்லை மாமா. அக்காவுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, அதை நானே பார்த்து எனக்கு கோவம் வந்துச்சு மாமா. ஆனால் உங்களை எதிர்த்து பேசுறதுக்கு என்னால் முடியல. அண்ணன் கேட்குறதுல என்ன மாமா தப்பு இருக்குது? உங்கள் தங்கச்சி இறந்ததுனால அக்கா மேலே அந்த கோவத்தை காமிக்கிறீங்களா அப்படின்னு சுரேஷ் கேள்வி கேட்குறாங்க. உடனே இங்கே தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷோட சட்டையை பிடிச்சிட்டு, என்னடா நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டியா, என்ன அப்படியும் நான் பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டல, ஆமாம் உங்கள் புத்தியெல்லாம் அப்படி தானே இருக்கும் அப்படின்ட்டு சுரேஷை போட்டு அடிக்க போகிறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு நடுவில் வந்துட்டு, இங்கே பாருங்க அவர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, அவரை எதுக்கு அடிக்க போகிறீங்க, அவர் என்னுடைய புருஷன் எதுக்கு நீங்கள் அடிக்கணும் அப்படின்ட்டு மதி வந்து நடுவில் வந்து நிற்கிறாங்க சுரேஷ்க்கு சப்போர்ட்டா. ஓ, உங்கள் கல்யாணமே பிடிக்காமல் நான் பண்ணி வச்சது இப்போ இவங்க புருஷன் அடிக்கிறது தப்பாக தெரியுதான். ஓ, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டீங்களா, ஒன்று சேர்ந்துட்டீங்க அப்படின்ட்டு மதி வந்து சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு தங்கராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரேவதி வந்துட்டு, ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேண்டாங்க, வந்த இடத்துல எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ரேவதி கேட்குறாங்க. ஏய் நீ அமைதியாரு அப்படின்ட்டு தங்கராஜ் வந்து ரேவதியை திட்டுறாங்க. இந்த இடத்துல சுரேஷ் இருந்துட்டு, இந்த இதில் அழகுமதி நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாளே அப்படின்ட்டு ஷாக் ஆகி தான் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ், இவன் பண்ணுறது கூட பரவாயில்லடா, நீ என் கூடயே இருந்துட்டு என்னையே எதிர்த்து நிற்கிற பார்த்தியா, அதான்டா என்னால் தாங்க முடியல அப்படின்னு இங்கே தங்கராஜ் சொல்கிறாங்க. மாமா ஏன் மாமா புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க மாமா, எங்கள் அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லை மாமா, அவன் ஒரு இன்னசென்ட், அவனுக்கு எதுவும் தெரியாது, அவனை போய் எதுக்கு எடுத்தாலும் இழுத்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்ட்டு இங்கே சுரேஷ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே மலர் இருந்துட்டு, அண்ணா அவருக்கும் உங்கள் தங்கச்சி இறந்ததுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் இவர் முதலே சொல்லிட்டாரு, ஆனாலும் நீங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாமல் நடத்தணும்னு முடிவு எடுத்தீங்க, ஆனால் அவர் அதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதில் யார் மேலே தப்பு இருக்குது, உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது. இருந்தாலும் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நானும் அவரும் ரொம்ப மனசு உடைஞ்சு தான் போயிருக்கோம், எங்களால் ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் இருக்க தான் செய்யுது. நீங்கள் இப்படி பேசி ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு மலர் சொல்கிறாங்க. ஆமாம், என் தங்கச்சி கல்யாணம் பண்ணால் என் தங்கச்சி இருக்க இடத்துல நீ இருக்கல பேசுவேன் அப்படின்ட்டு தங்கராஜ், எல்லாரும் சேர்ந்துக்கிட்டீங்களே, இருங்க நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே மாமா வேண்டாம் மாமா போக வேண்டாம் அப்படின்ட்டு சுரேஷ் சொல்கிறாங்க. என்னடா இங்கே வந்து என்ன தடுத்துக்கிட்டு இருக்கியா, என்ன யாராலும் தடுக்க முடியாது, உனக்கு உங்கள் அண்ணன் தானே முக்கியமாக தெரிஞ்சு அவங்க அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரேவதி நானும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே தங்கராஜோட கிளம்புறாங்க. அப்படியும் பாக்யராஜும் மலரும் வந்துக்கிட்டு, வேண்டாம் என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் வந்து தங்கராஜ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே என்ன மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரியாயிடுமா, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்குறியா, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி இல்லை. இங்கே தங்கராஜ் கோச்சிட்டு கிளம்புறாங்க. ஆனால் இவங்க எல்லோரும் சொல்லி பார்க்குறாங்க. மதியம் இருந்துக்கிட்டு, அவர் தான் போகிறேன்னு சொல்கிறாருல, போனால் போகட்டுங்க, நீங்கள் எதுக்கு இங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, தப்பெல்லாம் அவர் வச்சுக்கிட்டு அவர் தான் நல்லவர் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.